அனைவருக்கும் வணக்க நண்பர்களே. இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். ஸோ நம்ம இந்த பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா உளவியல் சைக்காலஜியில் ரேங்கிங் தரவரிசை பற்றி பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. லாஸ்ட் டைம் எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா 3 கேள்விகள் டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் கேட்டிருக்காங்க. ஸோ ஓப்பன் கோட்டாலையும் கேட்குறாங்க. ஸோ எக்ஸாமை பொறுத்தளவுக்கு சைக்காலஜி அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலாக ஒரு 40 தலைப்புகள் இருக்குது, 40 சாப்டர் இருக்குது. ஆனால் ஒரு 26 25 தலைப்பிலே பார்த்தீங்க அப்படின்னா 40 கேள்வி கேட்டுறாங்க. ஒரு 10 சாப்டர் பார்த்தீங்கன்னா கேள்வியை கேட்கறது கிடையாது. ஸோ அதே போல சில இம்பார்ட்டன்ட் டாபிக்லாம் நமக்கு தெரியும். ஸோ எஸ்ஐ எக்ஸாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே பை சார்ட்டு, பார் சார்ட்டு, கிராஃப் சார்ட்டு, பர்சன்டேஜ் இந்த டாபிக் இல்லாமல் நீங்கள் எக்ஸாம் போகவே கூடாது. இந்த டாப்பிக்கில் நம்ம எக்ஸாம் கொஸ்டின் தப்பு பண்ணவே கூடாது. பை சார்ட்டு, பார் சார்ட்டு, கிராஃப் சார்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஷினை பாருங்கள். ஸோ அடுத்தது நம்ம சேனலில் நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் தான் பண்ணிகிட்டு இருக்கோம், அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த கொஷின்லாம் பார்த்தா தான் மேக்ஸிமம் 2020 சேம் பேட்டர்ன் தான் கொஷின் கேட்குறாங்க. கொஷின் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா சேம் பேட்டர்ன். கொஷின் சைக்காலஜிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்குது. 40 கொஷின், 40க்கு 40மே அடிக்கலாம். பேசிக் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், 40க்கு 40மே அடிக்கலாம். எல்லா கொஷினுமே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சால்வ் பண்ணுற மாதிரி தான் கொஸ்டின் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் சைக்காலஜியை பொறுத்தளவுக்கு எஸ்ஐ எக்ஸாம்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. நமக்கு சைக்காலஜி வீக்காக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியுது அப்படின்னா நம்ம வந்து பேசிக் வந்து என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். இப்போ லாஸ்ட் டைம் எக்ஸாமில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க, சிம்பிளான கொஸ்டின். கொஸ்டினை பாருங்களேன். வேறுபட்டது எது அப்படின்னு கொடுத்துட்டு எப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. இதெல்லாம் ஒரு கொஸ்டின். அதெல்லாம் இது கொஸ்டின் இல்லையா? என்ன ஆன்சரு? அங்க என்ன ஆன்சரு யோசிச்சாவது பாரு, நம்பர் பாருங்க. அரவிந்த் என்ன ஆன்சரு? இதுக்கே இப்படி யோசிச்சா என்ன வருது? எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க, ஆன்லைன் நண்பர்கள் கமெண்ட் பண்ணுங்க. சிம்பிளான விஷயம் உங்கள்ட்ட நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன். ஸ்கொயர் படிங்க, கியூப் படிங்க, பகா எண்ணை பற்றி தெரிஞ்சு வச்சிங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு பெரிய சம்மை ஒர்க் அவுட் பண்ணி நம்ம வந்து இப்போ 10th சயின்ஸ் புக்கு ஃபுல்லாக நம்ம படிக்கிறோம். என்ன பண்ணுறோம், 10th சயின்ஸ் புக்கை தரவா கிட்டத்தட்ட 20க்கு மேலே லெசன்ஸ் இருக்குது. தரவா படித்தா எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? எக்ஸாமில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது தெரியுமா? 10th சயின்ஸில் மட்டும் 1000 கொஸ்டின் எடுக்கலாம். எத்தனை கொஸ்டின் எடுக்கலாம்? 1000 கொஸ்டின் படித்தோம்னா 5 கொஸ்டின் தான் வரும். இதை தெரிஞ்சிட்டோம்னா ஈஸியாக அடிக்கலாம். ஸ்கொயர் நம்பரு 196 ஒரு ஸ்கொயரு, 14, 13, 11, 80 என்ன கிடையாது, ஸ்கொயர் கிடையாது. இப்போ நான் வந்து ஒற்றைப்படை எண்களை வச்சு நான் பார்க்குறேன்னு வச்சுக்கலாம், பார்க்க முடியுமா? ஏன் அப்படின்னா 2 ஒற்றைப்படை எண் இருக்குது. 169 ஒரு ஒற்றைப்படை எண், 121 ஒரு ஒற்றைப்படை எண். அப்போ எண்களுடைய வகைகள், எண்களோட பழகணும் அதிகமாக. ஒற்றைப்படை எண்கள், இரட்டைப்படை எண்கள், பகு எண்கள், பகா எண்கள், வர்க்க எண்கள், கியூப் நம்பரு. ஸோ 1லேருந்து 20 வரைக்கும் என்ன பார்க்கணும், ஸ்கொயர் படிக்கணும். 17 ஸ்கொயர் என்ன சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க, கிளாஸ்க்குள்ள போவோம். 17 ஸ்கொயர் 380 என்ன சொல்லுங்க. 17 ஸ்கொயர் என்ன? 324, 289. 14 கியூப் எத்தனை? யாராவது சொல்லுங்க. 14 கியூப் யோசிக்க கூடாது, ஓகேவா? சரி பாருங்க, நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதுதான் எக்ஸாம்பிள் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக தான் இருக்கும். அந்த ஈஸியாக உள்ள கேள்விக்கு நம்ம தயாராக இருக்கணும். என்ன பண்ணணும், தயாராக இருக்கணும். பேசிக்கை படிங்க, சிம்பிளிஃபிகேஷன் நல்லா தெரிஞ்சு வச்சிங்க, யூனிட் கன்வர்ஷன் நல்லா தெரிஞ்சு வச்சிங்க, ஷார்ட்கட் நிறைய தெரிஞ்சு வச்சிங்க. சில மனப்பாடம் பண்ண வேண்டிய கணக்கு என்ன பண்ணுங்க, மனப்பாடம் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க? சரி ரைட்டு.
இப்போ பாருங்க, எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின், இந்த கொஸ்டினை பார்த்துருங்க. என்ன கொஸ்டின் பார்த்துங்க. இப்போ எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் பெர்ஃபார்மன்ஸ் மோட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எதுலேருந்து? ரேங்கிங்லேருந்து. ஒரே சாப்டர்லேருந்து 3 கொஸ்டின் கேட்கறது எவ்வளோ பெரிய விஷயம்னா பெரிய விஷயம். இப்போ இந்த ஒரு கேள்வி, இந்த கேள்வி, இந்த கேள்வி, இந்த 3 கேள்வியுமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். நம்ம லெசனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், கடைசியாக அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். ஸோ இப்போ ரேங்கிங்கை பொறுத்தளவுக்கு ஏன் ரேங்கிங்கை நம்ம எக்ஸாமில் வச்சுருக்காங்க, சைக்காலஜியில் வச்சுருக்காங்க? ரேங்கிங் சைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு ரேங்கிங் ஏன் வச்சுருக்காங்க? இப்போ ரேங்கிங் தரவரிசை, ரேங்க் அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது? ஸ்கூலில் யூஸ் ஆகுது. வேற சொல்லுவாங்க ஒரு கான்செப்ட். என்ன ஒரு கான்செப்ட் அப்படின்னா, நமக்கு முன்னாடி இருக்கவங்க அல்லது நமக்கு ஒருத்தவங்க முன்னேறதை பார்த்து ஒருத்தவங்க சந்தோஷப்படுறாங்கன்னா அது எந்த இடமா தான் இருக்கும்? கியூ தான் இருக்கும். என்ன சொல்றேன்னு புரியுதா? எப்படா அந்த கியூ எப்படா போவோம்? ஸோ நிறைய ஒரு காலகட்டத்தில் மக்கள் எல்லாம் லைன்லேயே நின்னாங்க பணத்துக்காக. எந்த வருஷம்? எந்த வருஷம்? 2000 ஆன்லைன் நண்பர்கள் கமெண்ட் பண்ணுங்க. 2016 இந்த வருஷம் 2016. ஓகேவா? அப்போலாம் நான் வந்து 2016 தான் பண மதிப்பிழப்பு. ஸோ பண மதிப்பிழப்பு கிடையாது. என்னது பண மதிப்பிழப்புன்னா? என்னது? பணத்தோட மதிப்பு குறையிறது. 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்ப இந்தியாவோட ₹1 மதிப்பும் டாலரோட ₹1 என்னது, $1 என்னது ஈக்குவல் மதிப்பு. இப்ப இந்தியாவுடைய ₹87 இல்லை ₹88 தான் என்னது $1 நிகரா இருக்கு. ஸோ அந்த டாலருடைய வேலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பணத்தோட மதிப்பை குறைக்கிறது தான் பண மதிப்பிழப்பு. இது ப்ரீவியஸ் இயர்ல ஒரு வாட்டி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. எக்ஸாம்ல கேட்டப்ப ரொம்ப கான்ட்ரவர்சியா இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணாங்க, 2த்துக்குமே ஆன்சர் கொடுத்துட்டாங்க. ஸோ பண மதிப்பிழப்பு அப்படிங்கிறது 3 வாட்டி பண்ணிடுறாங்க. எத்தனை வாட்டி பண்ணிடுறாங்க? பொருளாதாரம் புத்தகத்தில் இருக்கு, பார்த்துங்க. 2016 பண்ணது பண மதிப்பிழப்பு இல்லை. ஓகேவா? பணத்தை மாத்தினாங்க. என்ன பண்ணாங்க? ₹100 தாள் பொழுது புது புது தாள். இப்போ இது போய் கண்டுபிடிங்க. என்ன கண்டுபிடிங்கன்னா, இப்போ ₹10 பணத்துல என்ன சிம்பிள் யாருக்கா தெரியுமா? ₹10 பணத்துல ஒன்னொன்னுலயும் ஒரு இது கொடுத்துரு, அடையாள சின்னங்கள் கொடுத்துருக்காங்க. ₹10 என்ன கேட்கலாம். அதெல்லாம் எக்ஸாம்ல கேட்கறது வாய்ப்புகள் இருக்கு. பணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பணம் சம்பந்தமா கொஸ்டின் கண்டிப்பா வைப்பாங்க. இப்போ நம்ம பணத்தோட குறியீடு உருவாக்குனது யாரு? பணத்தின் குறியீடு உதயகுமார். அது 2 எழுத்து. என்ன எழுத்து? ரோமனுடைய சொல்லுங்க. 6 இந்த இருக்குல்ல, இப்படி போட்டு இப்படி வரும். ஓகேவா? இந்த இது டாலர் இது மாதிரி குறியீடு வந்து எல்லா கண்ட்ரிஸும் கிடையாது. ஸோ பேசிக்காக வந்து எல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? பொருளாதாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், புவியியலை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும், இந்தியாவை பற்றி தெரிஞ்சுக்கணும், தமிழ்நாடை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும், ஜிகே பற்றி தெரிஞ்சு வைக்கணும், மேக்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும், ஸ்போர்ட்ஸை பற்றி, சினிமா பற்றி கூட என்ன பண்ணணும்? தெரிஞ்சுக்கணும். யாருக்கு ஆஸ்கார் விருது கொடுத்தாங்க, எந்த ஃபிலிமுக்கு ஆஸ்கார் விருது கொடுத்தாங்க அப்படி கூட கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஒலிம்பிக் போட்டி 2028 அடுத்த ஒலிம்பிக் போட்டி எப்போ நடக்க போகுது, ஃபிஃபா எப்போ நடக்க போகுது, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிக்காம எக்ஸாமுக்கு போகக்கூடாது. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரிஸ், நம்ம நியர்பை கண்ட்ரிஸில் உள்ள அதிபர் யாரு? இப்போ ஆப்கானிஸ்தானோட அதிபர் யாரு? யார் தெரியுமா? ஆப்கானிஸ்தான்ல இப்போ என்ன ஆச்சு நடக்கு தெரியுமா? ஆப்கானிஸ்தான் எங்க இருக்கு தெரியுமா? ஆப்கானிஸ்தான் புக்ல இருக்கா இல்லையா? எந்த புக்ல இருக்கு? ஜியோகிராஃபில இருக்கு. எந்த கொஸ்டின்? என்ன கொஸ்டின்? ஆப்கானிஸ்தான் ரிலேட்டட் என்ன கொஸ்டின்? ஸோ இந்தியாவோட அதிக எல்லை நாடுகளை பகிர்ந்து கொள்ற நாடு எது? வங்காளதேசமா? குறைந்தது எது? ஆப்கானிஸ்தானா? எவ்வளவு? அது தெளிவா படிங்க. நான் சொல்ல மாட்டேன். சரி பாருங்க. இப்ப எதுக்கு போனோம் அப்படின்னா, இந்த நம்ம லைன் அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலயுமே லைன் இருக்கும். இப்போ எக்ஸாம்ல ரிசல்ட் விட்டா என்ன பார்க்குறோம்? தரவரிசை, ரேங்கிங் பார்க்குறோம். ரேங்கிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 0.5 மார்க்கோட வேல்யூ இப்போதான் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு. என்ன தெரிஞ்சிருக்கு? என்ன தெரிஞ்சிருக்கு? 0.5 மார்க்கோட வேல்யூ 0.5 கூட கிடையாது, 0.25 மார்க்கோட வேல்யூ. சார் 0.25 எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சு? இப்போ எக்ஸாமுக்கு 0.5 மார்க் தான் போடுவாங்க. பிசிக்கலுக்கு 1, 2 இல்லைன்னா 5. 0.25 எங்கேருந்து வந்துச்சு? இன்டர்வியூவில் வைக்கிறாங்க. நினச்சி பாருங்க, இன்டர்வியூலாம் 0.25 போடக்கூடாது உண்மையில. ஸோ பாருங்க கொஸ்டின், அந்த ரேங்கிங்கிறது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தா புரியுதா உங்களுக்கு? அதனால தான் என்ன பண்ணிருக்காங்க, சைக்காலஜியில் ரேங்கிங்கை வைக்கிறாங்க. ஓகேவா? இப்போ ரேங்கிங்கை பொறுத்தளவுக்கு லைன் எப்படிலாம் நிற்கலாம்? இப்படியா நிற்கலாம். இப்போ டைரக்ஷனை பற்றி தெரிஞ்சு வச்சிங்களா? ஒரு
ஒரு டைரக்ஷன், இது நம்ம ஒரு இடத்துல போய் நிற்கிறோம், நம்ம நிற்கிற எந்த திசையை பார்த்து நிற்கிறோம் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ப்ளஸ் போடணும். என்ன பண்ணணும்? ப்ளஸ் போட்டு மேலே வடக்குன்னு போடணும். வடக்குன்னு போட்டு நமக்கு கிழக்கு தெரியும். என்ன தெரியும்? சூரியன் உதயமாகிற இடம் தான் என்னது? கிழக்கு. மறையிறது என்னது? ஆனா உண்மையிலே சூரியன் என்ன கிழக்குல தோன்றி மேற்குல மறையுதா இல்ல மேற்குல தோன்றி கிழக்குல மறையுதா? அது சொல்றேன்னு சொல்லக்கூடாது. என்ன கான்செப்ட் என்ன? சரி, ரைட்டு. நிறைய விஷயம் நீங்க தெரியாம இருக்கீங்க. நமக்கு சூரியன் கிழக்கில் தோன்றி மேற்கில் மறைவா தெரியுது. என்ன காரணம்? சரி, ரைட்டு. பாத்துங்க, வடக்கு மேற்கு, இங்கதான் மேற்கு போடணும். மேகி அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? நம்ம செலவு சந்தேகம் வரும். இங்க மேற்கு போறதா இங்க மேற்கு போறதா? அப்ப மேகின்னு ஞாபகம் வச்சுக்கணும். மேகி. மேகினா இங்க மேற்கு கிழக்கு. இப்ப நான் கிழக்குக்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கோடு போடணும். மேல எப்போதுமே என்னதான்? வடக்கு தான். கீழே தெற்கு. எந்த திசை சூரியன் இருக்கும் அங்க என்ன பண்ணணும்? கிழக்கு போடணும், மேற்கு போடணும். அதுக்கு எத்தனை திருப்பணம்னா நம்ம என்ன பண்ணலாம்? டைரக்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். இதே பேர் தான் லைன் நிற்கும். ஒண்ணு மேலிருந்து கீழாக, இப்படி. எப்படி? மேலிருந்து கீழாக. ஒருத்தவங்க மேலிருந்து கீழாக நிக்கிறாங்க அப்படின்னா அவங்க எந்த திசையை பார்த்து நிற்பாங்கன்னு ஒரு ஐடியா கிடைக்குதா? வடக்கு திசையை பார்த்தா நிற்பாங்க. என்ன சொல்றேன்னு புரியுதா? அதே இப்படி நிக்கலாம் வரிசை. ஒரு கொஸ்டின் கேட்கறேன் உங்கள்ட்ட. ஒரு பெஞ்சு வந்து வடக்கு தெற்கா போடப்பட்டிருக்கு. எப்படி போட்டிருக்கு? இல்ல கிழக்கு மேற்கா போடப்பட்டிருக்கு. எப்படி போட்டிருக்கு? கிழக்கு மேற்கா போட்டிருக்கு. அதுல அமர்ந்திருக்காங்க, உட்கார்ந்துருக்காங்க. அவங்க எந்த திசையை பார்த்துருக்கலாம்? நம்ம பெஞ்சில் ஒண்ணு இப்படி உட்காருவோம், இல்லைன்னா இப்படி உட்காருவோம். ரெண்டு காலை போட்டு உட்கார்றது வேற தான். அப்படி உட்காரலாம்ல? என்ன சொல்றது புரியுதா புரியல? இதுல அந்த உட்கார்றதெல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாது. நமக்கு தெரிஞ்சிடும் ஒரு லைன் அப்படிங்கிறது இப்படியும் இருக்கும், இப்படியும் இருக்கும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா மேலிருந்து கீழ், கீழ் இருந்து இது வந்து இடப்பக்கம். என்ன பக்கம்? இடப்பக்கத்துல வலப்பக்கம், வலப்பக்கத்துல இடப்பக்கம். இதுல இருந்து டவுட் இல்லை நமக்கு. ஓகேவா? இப்ப ஒரு வரிசை இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்படி உட்காந்துருக்காங்க. இடப்பக்கத்துல இருந்து வலப்பக்கமா வந்திருக்காங்க அப்படின்னா இது இந்த இந்த வரிசையில் அமர்ந்திருக்கோம்ல எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னா, இந்த காரணம் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா? இப்ப நான் வந்து இப்ப எனக்கு நேராக தான் பேப்பர் இருக்கு. என்ன இருக்கு? இப்போ உங்களுக்கு நேரம் தான் என்ன இருக்கு? பேப்பர் இருக்கு. நீ ஒரு கோடு போடுங்க. கோடு போட்டா உங்களுக்கு எது ரைட்டோ அதான் அது ரைட்டு. அப்படிதானே வருது? கரெக்டா வருதா? உங்களுக்கு எதோ லெஃப்ட் அதான் அது எழுதுங்க. அதுல இடது வலதுன்னு எழுதுங்க. இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா இதான் நான் இப்ப இப்படிதான் எக்ஸாம்பிள் இப்படிதான் எழுதுனா எனக்கு இது என்னது? வலது. இது என்னது? இடது. இப்ப மேலிருந்து கீழே சந்தேகம் வராது. ஏன் அப்படின்னா மேலிருந்து கீழே என்ன பண்ண போறோம்? இப்படி கோடு போட போறோம். என்ன சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு? இப்ப இந்த ரேங்கிங்கை பேஸ் பண்ணியே சில கொஸ்டின்ஸ் வரும். எப்படி அப்படின்னா இப்ப ஏ அப்படிங்கிறவர் பியோட உயரமா இருக்காரு, சியோட உயரம் கம்மியா இருக்காரு, அதுலயும் இந்த ரேங்கிங் யூஸ் ஆகும். அடுத்து சம்பளம் அதிகமா வாங்குறாரு, கொஸ்டின் மேக் பண்றது. ஓகேவா? டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ். இப்ப இங்க ஒருத்தர் ராணின்னு ஒருத்தன் உட்காந்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். இந்த ராணி எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ராணி என்பவர் வரிசையில் வலது கோடியில் அமைந்துள்ளார். எப்படி? புரிஞ்சுச்சானே? இல்லது இந்த வரிசையில வலது முனையில் கடைசியாக அமைந்திருக்கிறது யாரு அப்படின்னு கேட்கலாம். இவங்க அப்படின்னா சொல்லலாம் இடது முனையில் அமைந்திருக்கோம் யாரு? இப்போ சொல்றாங்க ஒரு கொஸ்டின்ல சொல்றாங்க அப்படின்னா ராணி என்பவர் வலது கோடியில் கடைசியாக அமைந்துள்ளோம். நம்ம என்ன பண்ணோம்? லைன் போட்டு நமக்கு ஏதோ வலது எழுதும் அதை போட்டு அதுல நம்ம என்ன பண்ணோம்? ராணின்னு போடணும். வலது இடது வலது. சில பேர் மையத்துல என்னது? மையத்துல அப்படி சொல்லுவாங்க. சில நேரத்தில் என்ன சொல்லுவாங்க? ஒரு நபர் வலது கோடியிலிருந்து இரண்டாவதாக அமர்ந்துள்ளார். எப்படி சொல்லுவாங்க? அப்பனா அவர் எங்க போடணும்? இப்ப ராம் அப்படிங்கிறவர் வலது கோடியில இருந்து ரெண்டாவது அமர்ந்துறாரு. எங்க போடணும்? இது வலது கோடி, அதுல ரெண்டாவது தான் யாரு? ராம். இப்ப ராம்னா முழுசா போய் எழுதக்கூடாது. உனக்கு புரியுற மாதிரி ஷார்ட்டா எழுதி வைக்கணும். என்ன சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு? இந்த இந்த பொசிஷன்லாம் எப்படி? இது வலது கோடி, வலது கோடியிலிருந்து இரண்டாவது, வலது கோடியிலிருந்து மூன்றாவது சொல்லலாமா? இந்த லைனை இடது கோடியிலிருந்து இடது கோடி, இடது கோடியிலிருந்து ரெண்டாவது, இடது கோடியிலிருந்து மூன்றாவது. இப்ப
ஒரு ஐடியாவுக்காக தான். கொஸ்டினா சால்வ் பண்றப்ப தான் நமக்கு என்ன வரும், ஒரு கிளியர் கட் ஆகும். இப்போ இது ஒரு வரிசை. இந்த வரிசையில் எத்தனை பேர் அமர்ந்திருக்காங்க? 3 6 பேர் அமர்ந்திருக்காங்களா? இப்ப ஒருத்தர் இங்க இருக்காருன்னு வச்சுப்போம். எத்தனை யார் இருக்காரு? ராம் அப்படிங்கிற இங்க இருக்காரு. இவரோட பொசிஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்த செட்டு இடப்பக்கத்திலிருந்து பாக்குறப்ப 1 2 3 4 5வது இடம். எத்தனாவது இடம்? அதே வல பக்கத்துல இருந்து பாக்குறப்ப 1 2 இட பொசிஷன் என்ன ஆகுது? மாறுது. புரியுச்சா? அதே போல இப்ப ஒரு ராம் என்பவர் ஒரு வரிசையில் 5வது இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இப்படி லைன் போட்டு கோடு போட்டு ராம் அப்படின்னு போட்டு 5ன்னு போடணும். போட்டுட்டு இங்க கோடு போடணும். ஏன் இங்க கோடு போடணும்? யார் தான் இது? யாரு ஃபர்ஸ்ட் அமர்ந்திருக்காரு. இதுக்கு இடையில என்ன பண்ணணும்? எத்தனை பேர் அமர்ந்திருக்காங்க? இந்த ராமுக்கு முன்னாடி 4 பேர் அமர்ந்திருக்காங்க. யார்? இவர் சேர்த்து. யார் சேர்த்து? எத்தனை பேர் அமர்ந்திருக்காங்க? சரி, இந்த ராமுக்கும் இந்த ஃபர்ஸ்ட் உள்ள நபருக்கு இடையில எத்தனை பேர் அமர்ந்திருக்காங்க? 3 பேர் தான் அமர்ந்திருக்காங்க. ஐடியா வருதா? கேள்வி இப்படிதான் கேட்பாங்க. இந்த ராமுக்கும் இடது கோடியில் அமர்ந்திருக்கவருக்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேரு. இடது கோடியிலிருந்து ராமின் இடம் எத்தனாவது இடம்? 5வது இடம். இந்த வரிசையில் ராமிற்கு முன்பு எத்தனை பேர் அமர்ந்திருக்காங்க? பேசிக்கா உள்ளதான் இதெல்லாம். இருந்தாலும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எக்ஸாம் ஹாலில் உட்காந்து பார்க்குறப்ப எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இதை டைப் 1 சம், டைப் 2 சம், டைப் 3 சம். டைப் 1 சம் என்ன அப்படின்னா இந்த வரிசையுடைய பாருங்க, இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதான் டைப் 1 கொஸ்டின். என்ன கொஸ்டின்? டைப் 1 கொஸ்டின்ல படிச்சு பார்த்தோம் அப்படின்னா 40 மாணவர்கள் உள்ள வரிசையில் விக்கி வலது இறுதியில் இருந்து 15வது உள்ளார். அவர் இடமிருந்து எத்தனாவது இடத்தில் இருப்பார் அப்படிங்கிறது கேள்வி. ஸோ என்ன கேள்வி? அந்த வரிசையில இருக்கிற டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க? டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. அடுத்தது அவர் ஒரே ஒரு நபருடைய பொசிஷன். அந்த பொசிஷன் வலது பக்கத்துல இருந்தோ அல்லது இடது பக்கத்துல இருந்து என்ன பண்ணுவாங்க? கொடுப்பாங்க. வலது பக்கத்துல இருந்து கொடுத்தா இடது பக்கத்துல இருந்து எத்தனாவது கொஸ்டின் கேட்பாங்க. இடது பக்கத்துல இருந்து கொடுத்தா வலது பக்கத்துல இருந்து என்ன பண்ணுவாங்க? கொஸ்டின் கேட்பாங்க. இதான் அது டைப் 1 கொஸ்டின் அப்படின்னு வச்சுங்க. இப்போ இந்த கொஸ்டின் சிம்பிளா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். அடுத்தது எப்படி கான்செப்ட் வைஸ் போடுறதுன்னு தெரிஞ்சுப்போம். சிம்பிளா என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? 2 கூட்டணும். சாரி, 2 கழிக்கணும். என்ன பண்ணணும்? 2 என்ன பண்ணணும்? கழிச்சுட்டு வர்ற ஆன்சருக்கு பார்த்தீங்களா? என்ன ஆன்சரு? 20. இந்த கொஸ்டின்ல இருக்க 2 நம்பர் 40 15 2 கழிக்கிறோம். கழிச்சுட்டு என்ன பண்ணணும்? 1 கூட்டிக்கணும். கூட்டினா இவரோட எத்தனை இடம்? இப்போ எப்படி அப்படின்னா இந்த மாதிரி கேள்வி கேட்டா இந்த மாதிரி சால்வ் பண்ணணும், நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அப்போ எப்படி சார், எப்படி கான்செப்ட் எனக்கு இது மறந்து போயிடுது எக்ஸாம்பிள், நான் எப்படி இது பண்றது எக்ஸாம்பிள? அப்புறம் என்ன பண்ணணும்? இது புரியுதா? என்ன கொஸ்டின்? என்ன கொஸ்டின்? டோட்டல் கொடுத்துருவாங்க. ஒரு வரிசையில் 40 பேர்லாம் கொஸ்டின் கிடையாது. 40 80 ஆக்கலாம், 80 100 ஆக்கலாம், எது வேணா போடலாம். கொஸ்டின் மாடல் என்ன? டோட்டல் கொடுத்துருவாங்க. ஒரு நபருடைய பொசிஷன் இடது பக்கத்துல இருந்தோ அல்லது வலது பக்கத்துல இருந்தோ கொடுப்பாங்க. இடது பக்கத்துல இருந்து கொடுத்தா வலது பக்கம் கேட்பாங்க, வலது பக்கத்துல இருந்து கொடுத்தா இடது பக்கம் கேட்பாங்க. அப்படி கேட்டா கொஸ்டின்ல இருக்க 2 நம்பரையும் மைனஸ் பண்ண போறோம், 1 ஆட் பண்ண போறோம். அதான் ஆன்சர். புரிஞ்சுச்சா? இல்ல சார் எனக்கு கான்செப்ட் தான் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்படி போடணும். லைன் எப்படி இருக்கு? இடமிருந்து வளம்னா இடமிருந்து வளம்னு போடணும். போட்டணும். போட்டுட்டு 40 பேரும் இதில் வரைய முடியுமா? வரைய முடியாது. 40 ஞாபகம் வச்சுக்கிறோம், அவ்வளவுதான். இங்க போட்டது என்னது? இந்த வரிசையில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது விக்கி என்ன பண்றாப்புல? வலது இறுதியிலிருந்து, வலது இறுதி அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு எது வலதோ அதான் நான் திரும்பிக்கிறேன். வலது இறுதி எனக்கு இதான் வலது. இந்த வலது இறுதியிலிருந்து எத்தனை இடத்துல இருக்காப்புல? 15வது இடத்துல இருக்காப்புல. அப்பனா இப்படி வரையணும், பணம் வரையணும். விக்கி வலது இறுதியிலிருந்து 15வது இடத்துல இருந்தா அப்படின்னா இவருக்கு இந்த எத்தனை பேர் இருப்பாங்க? 14 இருப்பாங்க. ஓகே. இவருக்கு இந்தாண்டா டோட்டல் எத்தனை பேர்? 40ல 15 கழிச்சிடணும். அப்படின்னா எத்தனை பேர்? 25 பேர் இருப்பாங்க. இதுல சந்தேகம் இருக்கா? புரிஞ்சுச்சா?
புரிஞ்சா புரியலையா? இங்க எப்படி 14 போட்டோம்? இங்க இருந்து 15வது இடத்துல இருக்காரு. அப்ப முன்னாடி ஒரு 14 பேர் இருப்பாங்க, என்ன சேர்த்து 15 பேர். எனக்கு பின்னாடி மொத்தம் 40 பேர். அப்ப 40 பேர்ல 15 பேர் போயிட்டாங்கன்னா 25 பேர் இருப்பாங்க. இப்ப என்ன கேள்வி அப்படின்னா, இங்க இருந்து இவர் எத்தனாவது இடம்? இவருக்கு முன்னாடி வரைக்கும் 25 பேர் இருக்காங்க, இவரை சேர்த்து 26வது இடம். புரிஞ்சா உங்களுக்கு? சந்தேகம் வச்சிருக்கா? அந்த படம் போட்டு வச்சுங்க, யூஸ் ஆகும். இது மாதிரி படம் போடணும், படம் போட்டு நம்ம சால்வ் பண்ணணும், அதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ கேள்வி எப்படி கேட்டாங்க? டோட்டல் கொடுத்துட்டாங்க. கொஸ்டின் என்ன பண்ணிருக்காங்க? டோட்டல் கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இப்போ அடுத்த டைப் 2 போடுங்க. என்ன பண்ணுங்க? டைப் 2ல இந்த கொஸ்டின் பாருங்க. சுமித் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஒருத்தன் தான் என்ன பண்ணிருக்காங்க? ஒருத்தரோட பொசிஷனை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? மேலிருந்து 9வது இடம், கீழிருந்து 38வது இடம். ஓகேவா? மேலிருந்து 9வது இடம், கீழிருந்து 38வது இடத்தை பிடித்துள்ளார் எனில் டோட்டல் எத்தனை அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. என்ன சொல்றேன்னு புரியுதா? அப்ப இந்த ரேங்கிங் வரிசையை பொறுத்த அளவுக்கு டோட்டல் 1, மேலிருந்து கீழிருந்து 3 பாயிண்ட் இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. இப்ப பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி ஆன்சர் சொல்ல முடியுதா பாருங்க. பாருங்க, ரேங்கிங்ல மட்டும் ஆப்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்துல இருக்கும். 45, 47, 46, 48. என்னம்மா 47, 46 சொல்றது ஆன்சர் என்ன? அவ்வளவுதான். ஆன்லைன் நண்பர்கள் கமெண்ட் பண்ணுங்க. பரவாயில்ல, சில பேர்லாம் உண்மையிலே கரெக்டா கிளாஸ் சொன்னோம்னா வந்துடுறாங்க ஆன்லைன்ல, அதான் உண்மையிலே ஸ்பெஷல். சில பேருக்கு வந்து உண்மையிலே அந்த எஸ்ஐ ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிறது வந்து பயங்கரமா இருக்கு. உங்களெல்லாம் பாக்குறப்ப எங்களுக்கு தவறோ சரியோ நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் முயற்சி பண்ணணும், அடுத்து ஆன்சர் பண்ணணும். அதான் முக்கியமானது. நீங்க கண்டுபிடிக்கிற ஆன்சர் மனசுல வச்சிருந்தீங்க அப்படின்னா தெரியாது. சரி, ரைட்டு. இப்போ இந்த கணக்கு ஃபர்ஸ்ட் போன கணக்கு இந்த கணக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? போனக்கெல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க? டோட்டல் கொடுத்துருந்தாங்க. ஏதோ ஒரு பொசிஷன், 2 பொசிஷன், ஒன்று மேலே இருந்து கீழே, இல்லை கீழே இருந்து மேலே, அதில் 2 பொசிஷன், 1 பொசிஷன் கேட்டாங்க. இங்க 2 பொசிஷன் கொடுத்துட்டு டோட்டல் கேட்குறாங்க. இது ரொம்ப ஈஸி தானே வச்சுக்கலாம். கான்செப்ட் சொல்லி தந்துடுறேன். கொஸ்டின் பாருங்க. சுமித் என்பவர் மேலிருந்து 9வது இடத்தையும் கீழிருந்து 38வது இடத்தையும் பிடித்துள்ளார். இது டைப் 2ன்னு வச்சுங்க. என்ன டைப் 2? என்னது? டோட்டல் கேட்கறது. என்ன கேட்கறது? டோட்டல். ஓகேவா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இதே கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு வச்சுங்களேன், கொஸ்டின் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், கொஞ்சம் புரிஞ்சு வச்சுக்கணும். அதான் ரொம்ப முக்கியமானது. மனப்பாடம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மேலிருந்து கீழே அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம இப்படி கூட போடுறோம். சுமித் என்ற மன்னர் மேலிருந்து எத்தனை இடம்?
9வது இடம் 9 ஸ்மித்து. அப்ப இதுக்கு முன்னாடி 8 பேர் இருப்பாங்க இவரை சேர்த்து. அடுத்தது கீழிருந்து 38வது இடம் எத்தனை இடம்? கீழிருந்து 38. அதே சுமித்து தான் இந்த பொசிஷன்ல இருந்து. அப்ப இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க? 37. கொஸ்டின் என்ன? டோட்டலா எத்தனை பேர்? டோட்டலா எத்தனை பேர் எப்படி கண்டுபிடிக்கிறது? இவருக்கு பின்னாடி ஒரு 37, இவர் ஒரு 38வது ஆளு, இவருக்கு முன்னாடி ஒரு 8 பேர். டோட்டல் எத்தனை பேர்? 46 பேர். புரிஞ்சா உங்களுக்கு? எனக்கு பின்னாடி எத்தனை பேர், நான் எனக்கு முன்னாடி எத்தனை பேர். ஒரு கிளாஸ்ல எத்தனை பேருங்க என்னங்கன்னு சொன்னா என்னவாங்க? அப்படியே வச்சு என்னவாங்க? ஓ ஒருத்தரும் ஒரு மாதிரி என்னவாங்க பாத்துறீங்களா? என்னடா அது ஒரு வேலை குறையுது அப்படின்னு பார்த்தா நான் என்னை விட்டுருவேன். அது ரெகுலராக நடக்குது. அதான் முக்கியமானது. இப்படி பண்ணோம்னா அப்படின்னா நமக்கு என்ன ஆகாது? தப்பே வராது. ஸோ இதை ஷார்ட்கட்டை எப்படி போடலாம் அப்படின்னா, உங்களுக்கு நீங்க எப்போ நீங்க ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இதே மாதிரி கேள்வி இப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆன மட்டும் நீங்க என்ன பண்ணணும்? ஷார்ட்கட் போடணும். எப்படின்னா சிம்பிளான விஷயம், இந்த 2 நம்பர் கூட்டணும். என்ன பண்ணணும்? கொஸ்டின்ல இருக்க 2 நம்பர் கூட்டணும். 38 + 9 வர்ற ஆன்சரோட 1 மைனஸ் பண்ணணும். 46. இதுக்கு முன்னாடி என்ன போட்டோம்? 2த்தையும் மைனஸ் பண்ணிட்டு 1 ஆட் பண்ணோம். அப்படியே ஆப்போசிட் 2த்தையும் ஆட் பண்ணிட்டு. கான்செப்ட் புரியுதா? இதையும் கத்துக்கணும், இதையும் கத்துக்கணும். ரேங்கிங் அப்படி ரொம்ப ரொம்ப ஈஸி. 3 கேள்வி கேட்டிருக்காங்க லாஸ்ட் டைம். அந்த 3 கேள்வி தப்பு பண்ணவங்க இப்ப பாக்குறப்ப தெரியும், ஆக இந்த கொஸ்டின் நம்ம என்ன பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டோமே, விட்டுட்டோமே. 0.5 மார்க் 0.5 மார்க்னா 1.5 மார்க் ஆயிடுச்சு. எத்தனை மார்க்? 1.5 மார்க்னா எத்தனை பேருக்கு மேல தெரியுமா உங்களுக்கு? நீங்க எத்தனை பேருக்கு மேல? 100 பேருக்கு மேல. எத்தனை பேருக்கு மேல? அதை வந்து கொஞ்சம் மைண்ட்ல வச்சுங்க. ஒவ்வொரு எக்ஸாமும் எழுதுறப்ப. சரி, இப்போ பாருங்க 2015 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. இப்போ கொஸ்டின் அப்படியே உருவாக்குறது எப்படி உருவாக்குறாங்கன்னு தெரிஞ்சா போதும், நம்மள என்ன பண்ணலாம், கான்செப்டை புரிஞ்சுக்கலாம். ஒரு வகுப்பு தேர்வு மதிப்பெண் பட்டியல். இப்போ இந்த ரேங்கிங் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது? ரேங்க்ல யூஸ் ஆகுது, லயன்ல யூஸ் ஆகுது. என்ன சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு? ஒரு வழக்கிலே நம்ம ஒரு அக்யூஸ்ட் 10 அக்யூஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்றோம் அப்படின்னா, A1 யாரு, A2 யாரு, A3 யாருன்னு ஃபிக்ஸ் பண்றோம்ல, அதுக்கு தான் அது யூஸ் ஆகுது, இந்த ரேங்கிங். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஒரு அஃபென்ஸ் நடக்குது, அந்த இடத்துல ஸ்கெட்ச் ஒன்று போடுறோம் அப்படின்னா, அந்த ஸ்கெட்சில் எது வடக்கு தெற்கு மேற்குன்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக என்ன வச்சிருக்காங்க எக்ஸாம்ல? டைரக்ஷன் ஒரு சாப்டரே வச்சிருக்காங்க. புரிஞ்சா உங்களுக்கு? இத்தனை வருஷத்துல எவ்வளவு அஃபென்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத கம்பாரிசன் பண்ணுறதுக்காக, போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு தெரியறதுக்காக என்ன பண்றாங்க, பர்சன்டேஜ். ஒரு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்றோம், இந்த அக்யூஸ்டுக்கும் இவருக்கும் என்ன உறவு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சதா என்ன வச்சிருக்காங்க, பிளட் ரிலேஷன். சும்மாலாம் வச்சிடல. சைக்காலஜி எதுக்கு வந்து எஸ்ஏ எக்ஸாம் சைக்காலஜி வச்சிருக்காங்க? இதெல்லாம் என்ன சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு? கேலண்டர் எதுக்கு வச்சிருக்காங்க? இந்த அஃபென்ஸ் எப்போ நடந்துச்சு, எந்த டைம்ல நடந்துச்சு, அதுதான் கேலண்டர் வச்சிருக்காங்க. கிளாக்ஸ், கடிகாரம். என்ன சொல்றேன்னு புரியுதா? போன கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டினுக்கும் கொஞ்சம் பெருசாக்கியிருக்காங்க. கொஸ்டின் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, மேலிருந்து இடம், கீழிருந்து இடம், இடையில இந்த கொஸ்டின் டிஃப்ரெண்டா இருக்குது. என்னது? இருவருக்கும் இடையில். அதான் முக்கியம். இல்லை இடையில், டைப் 3 போட்டு இடையில். ஏதோ ஒரு கீ பாயிண்ட் நம்ம ஆச்சோம். இப்ப பாருங்க, ராஜா மேலிருந்து 7வது இடம், ஜான் கீழிருந்து 14வது இடம். இதுல 2 பேர் வருது. என்ன வருது? இதுக்கு முன்னாடி கொஸ்டின் பார்த்ததுலாம் ஒரு பேர் தான் வந்திருக்கும். இதுல 2 பேர். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் இது. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் லைனை போடுறோம். கேள்வி என்னது? டோட்டலா எத்தனை பேர்? கேள்வி என்னது? டோட்டல் எத்தனை பேர்? ராஜா மேலிருந்து எத்தனை இடம்? ராஜா 7வது இடம். அப்ப இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க? நான் அந்த இவங்க 7வது இடம்னு எழுதுறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உள்ள இடத்த என்ன பண்ணணும்னா போட்டுருணும், யூஸ் ஆகும். அடுத்து ஜான் கீழிருந்து 17, ஜான் 17. அப்ப அவருக்கு பின்னாடி 16 பேர் இருப்பாங்க. இந்த பாயிண்ட் இந்த பார்ட் வரைக்கும் முடிச்சிட்டோம். அடுத்த பாட்டு பாருங்க, ராஜா ஜான் இருவருக்கும் இடையில் ஒரு இடம் உள்ளது. எத்தனை இடம் உள்ளது? ஒரு இடம் உள்ளது. அப்படின்னா மொத்தம் எத்தனை பேரு? ஓகேவா? ஆட் பண்ணுங்க. 16, 17, 18, 19, 25. புரிஞ்சுச்சா? எத்தனை பேரு? அப்ப இந்த கொஸ்டினை ஈஸியா ஆட் பண்ண நம்ம ஒர்க் அவுட் பண்ண என்ன பண்ணோம்,
2 நம்பரை ஆட் பண்றோம். 7வது இடம் 17வது இடம். இடையில எத்தனை பேர் இருக்காங்களோ அதை நம்ம என்ன பண்றோம்? ஆட் பண்றோம். 7 17 1 இதுதான் அந்த 3 நம்பர் தான் அந்த கொஸ்டின்ல இருக்கு. வேற ஏதாவது கொஸ்டின்ல நம்பர் இருக்கா? அது எல்லாத்தையும் ஆட் பண்ண ஆன்சர். ஓகேவா? இடையில் அப்படின்றது கொடுத்துட்டு டோட்டல் கேட்டாங்கன்னா எல்லா நம்பரையும் ஆட் பண்ணணும். அவ்வளவுதான் ஆன்சர். டவுட் ஏதாச்சும் இருக்கா உங்களுக்கு? 3 கொஸ்டினுமே 4 கொஸ்டின் பார்த்துக்கோமா? 3 கொஸ்டினா? 4 இல்லையா? ஒன்று 2 3 பார்க்கலையோ? சரி ரைட். சரி இந்த கொஸ்டினை பார்த்துருவோம். இப்போ பாருங்க, இந்த ரேங்கிங் தான் அப்படியே கொஞ்சம் மாற்றம் பண்ணி கொஸ்டின் கேட்குறாங்க. பாருங்க, 4 பெண்கள் ஒரு பெஞ்சில் இருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்க? சீதா என்பவள் ரேகாவிற்கு இடதுபுறம் அமர்ந்துள்ளார். மாலா என்பவர் ரேகாவிற்கு வலதுபுறம் அமர்ந்துள்ளார். ராணி என்பவர் ரேகாவிற்கும் மாலாவிற்கும் நடுவில் அமைந்துள்ளார். எனில் இடதுபுறத்திலிருந்து 2வது இருப்பவர் யார்? நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். கொஸ்டின்ல வந்து என்ன கேட்பாங்க? இடதுபுறத்திலிருந்து 2வது, வலது கோடியில் யாரு, இடது கோடியில் யாரு, மையத்துல யாரு? ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. கரெக்டா உங்களுக்கு 1 நிமிஷம் டைம். ஆன்லைன் நண்பர்கள் ஆன்சர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. லிட்டில் பாஸ் ராணின்னு ஆன்சர் பண்ணிருக்காப்ல. மேடி சார் நல்லா இருக்கீங்களா? ரேகா சில பேர் இதுலயே பேர்லயே கொஞ்சம் தெரியுறீங்க நல்லா. சொல்லுங்க என்ன ஆன்சரு? ரேகா. சரி ஓகே. இப்போ பாருங்க, 4 பெண்கள் அப்படின்னா 4 பெண்கள் போட்டணும் ஃபர்ஸ்ட். 4 பெண்கள் வரைஞ்செல்லாம் வரைய முடியாதா? 4 பேர் கூட வரைய முடியாதா நம்மளால? 1 2 3 4 வரைஞ்சிட்டு சீதா என்பவள் ரேகாவிற்கு இடதுபுறம் அமர்ந்துள்ளார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? சீதா ரேகாவிற்கு இடதுபுறம் அப்படின்னா இதுல ஃபர்ஸ்ட் சீதா வரைகிறதா ரேகா வரைகிறதா? சரி இருங்க. இப்ப சீதா என்பவள் ரேகாவிற்கு இடதுபுறம் அமர்ந்திருக்கா அப்படின்னா நான் ரேகாவை அங்க வரைஞ்சிட்டு இப்படி வச்சுப்போம். ரேகாவை நான் அங்க வரைஞ்சிட்டு சரி எனக்கு எது இடதுபுறம்? எனக்கு இடதுபுறம் எது? இதான் இடதுபுறம். அப்ப இதான் இடது வலது. நான் ரேகாவை வச்சுட்டு இங்க சீதா வரையலாமா வரையக்கூடாதா? கேட்கறது கேள்வி மட்டும் வரையலாமா வரையக்கூடாதா? வரையலாம். புரிஞ்சுச்சா? இதே மாதிரி இடத்துக்கு மட்டும் 2 படம் வரையணும். என்ன பண்ணணும்? நான் ஒரு படம் வச்சுருக்கேன், ஒரே இடத்துல 2 படம் வரையணும். 2 படத்தை ஒர்க் அவுட் பண்ணணும். அதே மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரே டயத்துல 2 படம் வரையணும். ஏன் அப்படின்னா புரியுது, நீங்க சொல்றது புரியுதுதான். ரைட். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா படமே வரைய வேணாம், ரேகாவிற்கு இடதுபுறத்துல ரேகாவுக்கு இடதுபுறத்துல யாரு? சீதா. இது வந்து நமக்கு வந்து அவங்க ஃபர்ஸ்ட் 2 படம் கடைசி 2 படம் எப்படி வேணாலும் இருக்கலாம். இது சிம்பிளா அமைஞ்சிட்டு. புரியுதா உங்களுக்கு? சீதா என்பவள் ரேகாவுக்கு இடதுபுறம். ஓகே. மாலா என்பவள் ரேகாவிற்கு வலதுபுறம். மாலா ரேகாவோட வலதுபுறம் இது மாலா. ராணி என்பவள் ரேகாவிற்கும் மாலாவிற்கும் இடையில. ரேகாவிற்கும் மாலாவிற்கும் இடையில யார் இருக்கா? ஸோ ராணி ரேகாவுக்கும் டிஃபரன்ஸ் வேணும். என்ன பண்றோம்? ஆரியன்னு போடுறேன். இதுதான் வருஷம். இப்போ கேள்வி எப்படி கேட்கலாம்? என்னென்ன கேட்டுருக்காங்க? இடதுபுறத்திலிருந்து 2வது. இதான் இடது ஃபர்ஸ்ட் யாரு? சீதா. அடுத்தது ரேகா. ஆன்சர் என்ன? ரேகா. ஓகேவா? எத்தனை பேர் ரேகா போட்டீங்கன்னு தெரியல, பார்த்துங்க. டவுட் வச்சிருக்கா சொல்லுங்க.
புரிஞ்சுச்சா? சும்மா தலையாட்டக்கூடாது, கேள்வி கேட்டுக்கணும் நம்மளே. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ராமு என்பவர் மேலிருந்து 6வது இடம், கீழிருந்து 20வது இடத்தையும் பரீட்சையில் தேர்ச்சி பெற்றவர்கள் பட்டியல் பெற்றுள்ளார். 5 பேர் தேர்ச்சி பெறவில்லை, 5 பேர் தேர்வுக்கு வரவில்லை எனில் வகுப்பில் மொத்தம் எத்தனை பேர்? ஸோ இதில் 2 கான்செப்ட், தேர்ச்சி பெற்றவர்கள், தேர்ச்சி பெறாதவர்கள், சாப்பிட்டவர்கள், சாப்பிடாதவர்கள், பார்ப்பவர்கள், பார்க்காதவர்கள் சொல்றது. என்ன சொல்றது புரியுதா உங்களுக்கு? ட்ரை பண்ணுங்க. சரி, நானே ஒர்க் அவுட் பண்ணுறேன். டைம் நம்ம வந்து கொஞ்சம் இது பண்ணிப்போம். நீங்கள் அப்புறமா என்ன பண்ணுங்க, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே, ஆன்சர் பண்ணிருக்கீங்க. இப்போ கரெக்டாக செக் பண்ணிப்போம். இப்போ பாருங்க, ராமு மேலிருந்து டோட்டல் போட்டோம். மேலிருந்து 6வது இடம் யாரு? ராமு. அப்ப இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க? 5 பேர். கீழிருந்து 20வது இடம், கீழிருந்து 20வது இடம். அப்ப இங்க எத்தனை பேர் இருப்பாங்க? 19 பேர். இந்த வரிசையில் இருக்கவங்க மட்டும் தான் யாரு? தேர்ச்சி பெற்றவங்க. தேர்ச்சி பெறவங்க தனியா இருக்காங்க. 5 பேர் தேர்ச்சி பெறல, 5 பேர் தேர்வு வரல, இவங்க ஒரு 10 பேர், 10 பேர் தனியா இருக்காங்க. இப்போ இந்த லைன்ல டோட்டல் எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு 19, ஒரு 20, ஒரு 5, 25 பேர். வரிசையில் எத்தனை பேர்? 25 பேர். தேர்ச்சி பெறாத ஒரு 5 பேர், தேர்வுக்கு வராத ஒரு 5 பேர், டோட்டல் எத்தனை பேர்? 35. புரிஞ்சுச்சா? சந்தேகம் வச்சிருக்கா? ஐடியா வருதா? இது சூப்பரான கேள்வி. இது அதுல் என்பவர் வரிசையில் வலமிருந்து 12வது, இடமிருந்து 4வதா இருக்காப்ல. ஓகேவா? வலமிருந்து 12வது, இடமிருந்து 4வது. அப்படின்னா எனக்கு வரிசையில் மொத்தம் 28 பேர் தேவை. அப்படின்னா என்ன, எத்தனை பேர் வரிசையில் சேர்க்கணும்? வரிசையில் வலமிருந்து 12வது, இடமிருந்து 4வதாக உள்ளான் எனில் எனக்கு வரிசையில் மொத்தம் 28 பேர் தேவை எனில் இன்னும் எத்தனை பேரை வரிசையில் சேர்க்க வேண்டும்? 13 பேரா? சரி, ரைட். பாருங்க, வலமிருந்து, இதுதான் வலது, இது இடது. ஸோ வலமிருந்து 12வதா இருக்காப்ல, 12. இதுக்கு முன்னாடி 10 பேர் இருக்காங்க. இடமிருந்து 4, அப்ப எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. அப்ப இப்போதைக்கு நம்ம எத்தனை பேரை மார்க் பண்ணிருக்கோம்? இவரு ஒரு 3, 4, 11, 15 பேர். ஆனா எனக்கு வருஷத்துல மொத்தம் எத்தனை பேர் வேணும்? 28 பேர் வேணும். இருக்கிறது 15 பேர் தான். அப்ப எத்தனை பேர் ஆட் பண்ணணும்? 13 பேர். டவுட் ஆச்சிருக்கா? நான் வரைகிறப்பயே முன்னாடி எத்தனை பேர், பின்னாடி எத்தனை பேர் போடணும், இடையில அவர் சேர்த்துடணும். என்ன சொல்லியிருக்காங்க? வலது புறத்திலிருந்து 12வது இடத்துல இவர் இருக்காரு, அப்ப இவருக்கு பின்னாடி 11 பேர் இருப்பாங்க. இடது புறத்திலிருந்து அவரே தான், இந்த சைட்ல இருந்து பாக்குறப்ப 4வது இடத்துல இருக்காப்புல, அப்ப 3 பேர் இப்படி இருப்பாங்க. அப்ப நான் இது டோட்டல் எத்தனை பேர்? 3, 4, 11, 15. ஆனா எனக்கு 28 பேர் வேணும். அப்ப எத்தனை பேர் ஆட் பண்ணணும்? 13 பேர். கொஸ்டினை நம்ம பாக்குறப்ப கொஸ்டினை மைண்ட்ல ஏற்றணும், தான் முக்கியமான. என்ன பண்ணணும்? கொஸ்டினை ஒரு வாட்டி பார்த்துட்டோம்னா அந்த கொஸ்டின் சொல்லணும் அப்படியே. இவர் வந்து வலதுல இருந்து புறத்துல இத்தனை இடம், இடது புறத்துல இத்தனை. அப்ப நம்ம தப்பு பண்ண மாட்டோம். என்ன பண்ண மாட்டோம்? நம்ம பிரெயினை வந்து கம்ப்யூட்டர் மாதிரி யூஸ் பண்ணணும். எப்படி யூஸ் பண்ணணும்? பழக்கணும் அந்த அளவுக்கு. பாருங்க, இது ஒரு நல்ல கொஸ்டின். 60 மாணவர்கள் உள்ள வகுப்பில் பெண்களின் எண்ணிக்கை மாணவர் எண்ணிக்கையில் 2 மடங்கு. ஓகேவா? பெண்கள் எண்ணிக்கையில மாணவர் எண்ணிக்கையில 2 மடங்கு. அப்படின்னா பெண்கள் அதிகமா இருக்காங்களா, ஆண்கள் அதிகமா இருக்காங்களா? வெரி குட். பெண்கள் எண்ணிக்கை மாணவர் எண்ணிக்கையில 2 மடங்கு. அடுத்து கமல் 14வது ரேங்க் பெற்றிருக்காரு. கமல் எத்தனாவது ரேங்க்? கமலுக்கு முன்னாடி 9 ரேங்க் பெண்கள் இருக்காங்க. கமலுக்கு பின்னாடி எத்தனை மாணவர்கள் ரேங்க் எடுக்க முடியும்? ஓகேவா? இதுல 60 மாணவ மாணவிகள். என்னது? மாணவ மாணவிகள்.
ஆன்லைன் நண்பர்கள் கரெக்டாக உங்களுக்கு 1 நிமிஷம் டைம் ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். சரி, வெரி குட். நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க, செக் பண்ணுவோம். இப்போ பாருங்க, 60 மாணவர்கள் உள்ள வகுப்பில் பெண்களின் எண்ணிக்கை மாணவர்கள் எண்ணிக்கை 2 மடங்கு. இதுல ஒரு தீர்வு நீங்க கண்டுபிடிச்சே ஆகணும். இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எத்தனை மாணவர்கள் இருக்காங்க, எத்தனை மாணவியர்கள் இருக்காங்க கண்டுபிடிக்கும். பாருங்க, டோட்டலா 60 பேர். இந்த 60ல 2:1 அப்படிங்கிற ரேஷியோல இருக்காங்க. அவங்களே சொல்லிட்டாங்க 2 பங்கு பெண்கள், 1 பங்கு ஆண்கள். அப்படிங்கிறப்ப இந்த 60 2:1 ரேஷியோல பிரிக்கணும். அப்போ இந்த 2 பங்கு இது வந்து 60 2 பங்கா 1 பங்கா எப்படி பிரிக்குது அப்படின்னா, ரேஷியோ கூட்டணும். ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு டோட்டலை டிவைட் பண்ணணும். ரேஷியோ கூட்டணும்னா என்ன வரும்? 3 வருது பாத்தீங்களா? அந்த 3 60ஆல டிவைட் பண்ணி வர்ற ஆன்சர் தான் 1 பங்கு. 1 பங்கு எவ்வளவு? 20. அப்ப 2 பங்கு 40, 1 பங்கு 20. அதாவது மொத்தம் டோட்டலா 60 பேர் இருக்காங்க. இதுல 40 பேரு பெண்கள், 20 பேரு ஆண்கள். அதான் 40 பேர் பெண்கள், 20 பேரு ஆண்கள். இதுல பார்த்தோம் அப்படின்னா, சரி பாருங்க, வரிசையை வரைவோம். இதுல கமல் என்ன பண்றாப்புல, 17வது ரேங்க் பெற்றிருக்காப்புல. எத்தனாவது ரேங்க்? கமல் எத்தனாவது ரேங்க்? கமல் 17வது ரேங்க். அப்படின்னா அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க? 16 பேர் இருப்பாங்க. அந்த கமலுக்கு முன்னாடி இருக்கிறவங்கள ஆண் இருப்பாங்க, பெண் இருப்பாங்க. இருந்தாலும் அதுல 9 பேர் தான் யாரு? பெண்கள். அப்ப கமலுக்கு முன்னாடி 16 பேர் இருக்காங்க. அந்த 16 பேர்ல 9 பேர் யாரு? பெண்கள். அப்ப ரிமைனிங் உள்ளவங்க 7 பேரு ஆண்கள். புரிஞ்சுச்சா? இப்ப பாருங்க, கமலுக்கு பின்னாடி இப்ப எத்தனை பேர் இருப்பாங்க? டோட்டலா 60 பேர். அப்ப கமலுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க? 43 பேர் இருப்பாங்க. எத்தனை பேர் இருப்பாங்க? அப்ப இதுதான் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா? பின்னாடி எத்தனை பேரு, முன்னாடி எத்தனை பேர் போடுறது? 43 பேர் இருப்பாங்க. இந்த 43 பேர்ல எத்தனை பேரு பெண்கள், ஆண்கள் கண்டுபிடிச்சா அதான் ஆன்சர். இப்ப பாருங்க, ஏற்கனவே 9 பெண்கள் போயிட்டாங்க. கம்மியா இருக்கிறத பார்ப்போம். ஏற்கனவே எத்தனை ஆண்கள் போயிட்டாங்க? 7 போயிட்டாங்க. கமலை சேர்த்து. ஆனா இதுல கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, கமலுக்கு முன் 9 ரேங்குல பெண்கள் பெற்றுள்ள நிலையில் கமலுக்கு பின் எத்தனை மாணவர்கள் ரேங்க் எடுக்க முடியும்? கமல் ஒரு ஆளு, பாருங்க, கமல் ஒரு ஆளு, 7 பேர் ஆல்ரெடி முன்னாடி பசங்க இருக்காங்க. மொத்தம் 8 பேர் ஆச்சா? டோட்டல் எத்தனை பேர்? 20 பேரா? அப்ப கமலுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்கலாம்? 12 பேர் இருக்கலாம். 12 பேர் யாரு? மேலு. டோட்டல் எத்தனை? 43 பேர். அப்ப 43ல 12 பேர்னா 31 பேர் யாரு? பெண்கள். கேள்வி என்னது?
கமலுக்கு பின் எத்தனை மாணவ மாணவிகள் கேட்டா 43 பேர் சொல்லணும். எத்தனை பெண்கள் கேட்டா 31 பேர் சொல்லணும். எத்தனை ஆண்கள் கேட்டா 12 பேர் சொல்லணும். இது மாதிரி பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு இன்னொரு சொல்லிடுறேன். டோட்டலா 60 பேர். இந்த 60 பேர்ல ஆண்கள் பெண்கள் 2:1 ரேஷியோல இருக்காங்க. அந்த 2:1 ரேஷியோல நான் என்ன பண்றேன், பிரிக்கிறேன். பிரிச்சா 40 பெண்கள் 20 ஆண்கள். நாங்க இந்த படத்துல வரைஞ்சிருக்கிறதுல ஆண்களை மட்டும் கூட்டி பார்த்தா எனக்கு 20 பேர் தான் வரணும். பெண்களை மட்டும் கூட்டி பார்த்தா எத்தனை பேர் தான் வரணும்? 40 பேர் வரணும். தாண்டக்கூடாது. இப்ப கமல் ஒருத்தர் இருக்காப்புல, அவர் என்ன பண்றாப்புல, ஒரு வரிசையில மேல இருந்து 14 இடத்துல இருக்காப்புல. அந்த 14 இடத்துல அவர் இருந்தாரு அப்படின்னா அவருக்கு முன்னாடி 16 பேர் இருப்பாங்க. அந்த 16 பேரும் ஆண்கள் கிடையாது, 16 பேர் என்ன கிடையாது, பெண்கள் கிடையாது. அதுல மிக்சிங் ஆகியிருக்காங்க. அப்ப அது எத்தனை பேர் பெண்கள் ஆண்கள் சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, ஒரு கீ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கீ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கமலுக்கு முன்னாடி 9 ரேங்க்ல யார் பெற்றிருக்கா, பெண்கள். மொத்தம் கமலுக்கு முன்னாடி 16 பேர் இருக்காங்க. அதுல 9 பேர் பெண்கள் அப்படின்னா 7 பேர் ஆண்கள். செகண்ட் பார்ட் என்ன பார்ட் அப்படின்னா, எனக்கு முன்னாடி 16 பேர் நிக்கிறாங்க, மொத்தம் 60 பேர். அப்பனா எனக்கு முன்னாடி எத்தனை இருப்பாங்க, 43 பேர். ஏன்னா நான் 17 என்ன சேர்த்து 17 ரிமைனிங் உள்ளது 43. இந்த 43 ஆண் பெண் இருக்காங்க. அப்ப அந்த ஆண் எவ்வளவு பெண் எவ்வளவு பிரிக்கிறோம். மொத்தமே எனக்கு தெரியும் ஆண் எத்தனை பேர், 20 பேர் தான். 7 பேர் போயிட்டாங்க, என்ன சேர்த்து 8 பேர் போயிட்டாங்க. ரிமைனிங் உள்ள 12 பேர் தான். அப்ப ரிமைனிங் உள்ள 43ல 12 பேர் ஆண், பெண்கள் 31 பேர். புரியுதா? ஐடியா வருதா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. உங்களுக்கு கரெக்டா 30 செகண்ட் டைம் கொடுப்பேன் ஒர்க் அவுட் பண்றதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. ரேங்கிங்க்கும் இந்த சம்முக்கும் சம்மந்தம் இருக்கானா? இல்லதான். ஆனா ரேங்கிங் தெரிஞ்சா அந்த சம்மந்தம் என்ன பண்ணலாம், போட்டுடலாம். சொல்லுங்க, ஆன்சர் பண்ணுங்க. யாருக்குமே ஐடியா இல்லையா? ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் கேட்டா என்ன சொல்லணும்? ஏவா? ஆன்சர் கேட்டா பியா? சரி, என்ன சம்பந்தமா எஃப்னு வருது? எஃப் இருக்கு ஆப்ஷன்ல. பரவாயில்ல, எல்லா ஆப்ஷனும் ஆன்சர் பண்ணிட்டாங்க. சரி பாருங்க, பி என்பவர் ஏ விட 2 மடங்கு வயதானவர். இப்போ உயரம் குறைவு அப்படின்னா இந்த கிரேட்டர் தென் லெஸ் தென் சிம்பிள் யூஸ் பண்ணணும். என்ன யூஸ் பண்ணணும்? இது என்ன சிம்பிள் அப்படின்னா கிரேட்டர் தென். இது என்னன்னா ஒரு கணக்குல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஒன்னு கிரேட்டர் தென் யூஸ் பண்ணணும், இல்ல லெஸ் தென் யூஸ் பண்ணணும். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்க, பி என்பவர் ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரீட் பண்ணோம். பி என்பவர் ஏஐ விட 2 மடங்கு வயதானவர், ஆனால் எஃப்ஐ விட 2 மடங்கு இளையவர்னா இதுல இருந்து இது வரைக்கும் क्वेश्चन. அப்ப இதுல யாரார் வரா? பி, ஏ, எஃப் 3 பேரையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். என்ன சொல்றேன் புரியுதா? பி என்பவர் ஏஐ விட 2 மடங்கு வயதானவர். நான் வயதை இன்க்ரீஸ் பண்ணி போயிட்டே இருக்க போறேன் அப்படின்னா யாரை ஃபர்ஸ்ட் போடணும்? பி என்பவர் ஏஐ விட 2 மடங்கு வயதானவர். அப்ப நான் ஏஐ விட பி என்பவர் வயதானவர் கிரேட்டர் தென். புரியுதா? இது என்ன சொல்லுவாங்க? ஈக்குவல் இருக்குல்ல, அது கீழே பார்க்கணும்ல, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. அடுத்தது, ஆனால் எஃப்ஐ விட 2 மடங்கு இளையவர் யாரு? இந்த சைடா பார்த்து போட்டோம்னா யாரு? இளையவங்க. இந்த சைடா போனா யாரு? அப்ப பி இந்த சைடு விட்டு யாரை போடணும்? எஃப் இங்க போடணும். நினைச்சு பாருங்க, எஃபோட பி சின்னவரா? கரெக்ட். பியோட ஏ சின்னவரா? கரெக்ட். சி என்பவரின் வயது ஏயின் வயதுல பாதி.
ஏவோட வயதுல பாதி அப்படின்னா ஏயோட சின்னவர். ஏல பாதி தான் யாரு? சி. டிஐ விட இதுவும் கண்டினியூஸ் ஆகுது. ஆனால் டிஐ விட 2 மடங்கு வயதானவர் யாரு? சி தான். சி தான் கண்டினியூஸ். சி என்பவரின் வயது ஏயின் வயதில் பாதி. ஆனால் சி என்பவரின் வயது டிஐ விட 2 மடங்கு நம்ம படிச்சுக்கணும். கொஸ்டின் என்ன பண்ணணும்? இந்த இடத்துல சி என்பவர் கொண்டு வந்துடணும். சி என்பவரின் வயது ஏஐ விட பாதி அப்படின்னா ஏ விட கம்மியா இருக்காப்ல போட்டாச்சு. ஆனா டிஐ விட வயதானவர் யாரு? சி. அப்ப டி இங்க வருவார். புரியுச்சா? இதுதான் வரிசை. இந்த வருஷம் உங்களுக்கு வந்துட்டான்னு தெரியல, பார்த்துங்க. இதுல என்ன கொஸ்டின் கேட்பாங்க? என்ன வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். உயரமான வயதானவர் யாரு கேட்கலாமா? என்ன கேட்கலாம்? வயது குறைந்தவர் யாரு? நடுவுல இருக்கிறவர் யாரு? வலது புறத்தில் என்ன கேள்விறாங்க? இவர்களுள் 2வது வயதானவர். இது ஃபர்ஸ்ட், இது 2வது. பி ஆப்ஷன் ஏ. 2வது இளையவர் சி. ஒரு ஐடியா தான். நம்ம கிளாஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கான்செப்ட் கத்துட்டீங்க அப்படின்னா நீங்க யோசிக்கணும். என்ன பண்ணணும்? யோசிச்சு நீங்க ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா சாப்டர் ஓவர். இன்னைக்கு டார்கெட், ஒரு நாளைக்கு டார்கெட் நம்ம எவ்வளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா 0.5 மார்க் ஃபிக்ஸ் பண்ணா போதும். எத்தனை மார்க் ஃபிக்ஸ் பண்ணா போதும்? ஒண்ணுமே கிடையாது. ஒரு 150 நாள் படிக்க ஸ்டார்ட் பண்றோம். எத்தனை நாள் படிக்க பண்றோம்? எக்ஸாமுக்கு நமக்கு எத்தனை நாள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கணும்னு வச்சுக்கலாம். ஒரு 150 நாள் இருக்கு அப்படின்னா நம்ம ப்ராப்பரா ஒரு நாளைக்கு 0.5 மார்க் படிச்சிருந்தா 150 நாளைக்கு எத்தனை மார்க் எடுத்திருப்போம்? 75 மார்க். அவ்வளவுதான், முடிஞ்சிட்டு. என்ன சொல்லணும்னு புரியுதா? அதே தான். 70 மார்க் தான் கொஸ்டினே அப்படின்னா 60 கட் ஆஃப் அப்படின்னா 120 நாள். ஒரு நாளைக்கு நம்ம படிக்கிறதுல ஒரே ஒரு கேள்வியாச்சும் வரணும். அது மாதிரி சூஸ் பண்ணி படிக்கணும். என்ன சொல்றேன்னு புரியுதா? புரியுதா புரியலையா? அப்போ ஹோல் சிலபஸை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். என்ன பார்க்கணும்? ஹோல் சிலபஸை அப்படியே பார்ட்டா பிரிக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கணும். வேர் டு ஸ்டடி பார்க்கணும். அதில் நமக்கு தெரிஞ்சது என்ன, தெரியாதது என்ன, எதுல நம்ம வீக்கு, எதுல நம்ம ஸ்ட்ராங், இதெல்லாம் அனலைசிஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்? படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். படிக்க ஸ்டார்ட் பண்ணா ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும். டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்? அடிக்கணும். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஸோ எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் பார்ப்போம். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் கேட்டாங்க எக்ஸாம்ல. பாருங்க. ஒரு வரிசையில் சில மாணவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இதுல மகேந்திரா என்பவர் இடப்பக்கத்திலிருந்து 14வது இடத்திலும் சுரேந்தர் என்பவர் வலது பக்கத்திலிருந்து 18வது இடத்திலும் இருக்கிறார்கள். இந்த 2 மாணவர்களுக்கு இடையே 8 மாணவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் எத்தனை மாணவர்கள் அந்த வரிசையில் அமர்ந்திருக்கிறார்கள்? சிம்பிளான கேள்வி, அப்படிதானே? என்ன பண்ணோம்? இடையில் அப்படின்னு ஒன்று சொல்லி கொடுத்தா உங்களுக்கு. இடையில என்ன பண்ணோம்? எல்லாத்தையும் ஆட் பண்ணாதான் ஆன்சர். என்ன ஆன்சரு? ஆன்சர் என்ன? இடையில் எழுதி வச்சுங்க. இடையில்னா பிளஸ் பிளஸ் பிளஸ். பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணோம். அப்படியே வர சில பேருக்கு 42 வரும், சில பேருக்கு 41 வரும், சில பேர் 44 வரும், சில பேர் 43 வரும். அதுதான் இருக்கு ஆப்ஷன்ல. என்ன ஆன்சரு? பரவாயில்ல, ஆன்லைன் நண்பர்கள் அடிச்ச எல்லாருமே கரெக்ட் தான். நமக்கு டவுட்டே வரக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? சரி சரி கவனிங்க. ஒண்ணுமே இல்ல. இந்த கணக்கு என்ன கான்செப்ட்? என்ன கான்செப்ட்? வலதுபுறம் இடதுபுறம் எதுவுமே கிடையாது. என்ன கான்செப்ட்? இடையில். இடையில என்ன பண்ணா? இருக்கிற கொஸ்டின்ல என்னென்ன நம்பர் இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ண வேண்டியதான் ஆன்சர். 17 18 8 17 18 8 26 26 17 43 அவ்வளவுதான் ஆன்சர். டவுட்டே பரவனா. என்ன சொல்றேன்னு புரியுதா? எவ்வளவு நாள் இந்த கொஸ்டின் போறது நமக்கு? சொல்லுங்க. கொஸ்டினை ரீட் பண்றோம். இடையில எத்தனை பேர் கேள்வி கேட்டிருக்கு? டோட்டல் அவ்வளவுதான். என்னது கேள்வி? என்ன கேட்டிருக்கணும்? டோட்டல் எத்தனை பேர் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கணும். அப்ப நம்ம மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். தரவரிசையில இடையில் கொடுத்துட்டு டோட்டல் கேட்டாங்கன்னா இருக்கிற நம்பர் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். அவ்வளவுதான், முடிஞ்சிட்டு. ஸோ இப்போ ஆன்சர் கண்டுபிடிச்சிடும். இப்போ செக் பண்ணி பார்க்குறோம். என்ன செக் பண்றோம்? மகேந்திரா என்பவர். அப்போ ஒரு வரிசை இருக்கு. இடது பக்கத்துல இருந்து என்னதான்? வலது, இது வலது,
இடது இடது பக்கத்துல இருந்து 14வது இடத்துல இருக்காரு யாரு? மகேந்திரா. ஸோ 17. இந்த 16 எழுதினாலும் சரி எழுதாம இருந்தாலும் சரி. அடுத்தது சார் இந்த 16 எழுதுறத எனக்கு குழப்புது அப்படின்னா இந்த மாதிரி கணக்குக்கு எழுதணும் அவசியம் கிடையாது. என்ன சொல்றேன்னு புரியுதா? சுரேந்தர் வலது பக்கத்துல இருந்து 18வது இடத்துல இருக்காரு. வலது புறத்துல இருந்து 18. இங்க ஒரு 17 பேர் இருப்பாங்க. சுரேந்தர். இவங்க 2 பேருக்கு இடையில எத்தனை பேர் இருக்காங்க? 8 பேர் இருக்காங்க. டோட்டலா எத்தனை பேரு? 16, 17, 25, 26, 33, 43. ஆன்சர் என்னது? என்றப்ப இப்படி எண்ணணும். எப்படி எண்ணணும்? 16 இவங்க என்ன சொல்லணும்? ஒன்னா சேர்க்கணும். நான் 16 + 17 அப்படின்னு கூட்டிட கூடாது. கிளியரா? ஐடியா வருதா? ஐடியா தான் நமக்கு முக்கியம். இப்போ இதே கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. இதே மாதிரி கேள்வி கேட்டா நம்ம என்ன பண்ணணும்? எப்படி ஆன்சர் பண்ணணும்னு போகணும். புரிஞ்சுச்சா? அடுத்தது ஒரு வரிசையில் மொத்தம் 46 சிறுவர்கள் நிற்கிறார்கள். அவர்களின் வலது பக்கத்தில் 38 இடத்தில் ரோஹித் நிற்கிறார் என்றால் இடது பக்கத்தில் எத்தனாவது? டோட்டல் கொடுத்துட்டு வலது கொடுத்துட்டு இடது கேட்கறது, டோட்டல் கொடுத்துட்டு இடது கொடுத்துட்டு வலது கேட்டா என்ன பண்ணணும்? ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். ஏன் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுவோம் கூட்டணும் டவுட் வருதுன்னு வச்சுக்கலாம். ரெண்டுத்தையும் கூட்டி பாருங்களேன். கூட்டினா என்ன ஆகுது? ஆப்ஷனுக்கு அது சம்மந்தமே இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும், கழிக்கணும். அப்போ இது ரெண்டுத்தையும் கழிச்சோம்னா ஒன்னு ஆட் பண்ணணும். ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா ஒன்னு என்ன பண்ணா? புரிஞ்சுச்சா? ஐடியா வருதா? ஏன் அப்படின்னா நீங்க வந்து டைமே இல்லை, கடைசி ஒரு 3 மினிட்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டினை பாக்குறீங்க அப்படின்னா இப்படிதான் நீங்க அந்த கணக்கு ஒர்க் அவுட் பண்ணி ஆகும். என்ன சொல்லணும் புரியுதா? எனக்கு ஒரே நிமிஷம் தான் சார் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொஸ்டின் என்னது ஆட் பண்ணி பார்க்குறோம், ஒன்று கழிச்சிடுறோம். கரெக்டாக அந்த ஆன்சரு கரெக்டாக இருக்கும். 46ஐயும் 32 கழிச்சு பாருங்க. என்னது? 8. இங்க கழிச்சனா ஒன்று ஆட் பண்ணணும், கண்டிப்பாக அதான் ஆன்சர். இங்க கூட்டினா கண்டிப்பாக என்ன பண்ணணும்? ஒன்று கழிக்கணும். எப்போ கூட்டணும் எப்போ கழிக்கணும் பார்த்துங்க. ஐடியா வருதா? இப்போ ஒர்க் அவுட் பண்ணுங்க. டோட்டல் எத்தனை பேர்? 46 பேர். அதுல வலப்பக்கத்திலிருந்து 38 ஆகிறோம், வலப்பக்கத்திலிருந்து 38. அப்ப இங்க எத்தனை பேர் இருப்பாங்க? 8 பேர் இருப்பாங்க. கேள்வி என்ன? இவருக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேள்வி கிடையாது. இவரோட பொசிஷன் இடப்பக்கத்துல எத்தனை இடம்? முன்னாடி 8, இவரை சேர்த்து 9. புரியுச்சா? ஐடியா வருதா? 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப இந்த கிளாஸ் நமக்கு எத்தனை நாள்? 3 நாள் படிப்பு சமம். அப்ப இந்த சாப்டரை எத்தனை நாள் பார்க்கலாம்? 40 மணி நேரம் பார்க்கலாம். எத்தனை மணி நேரம் பார்க்கலாம்? 40 மணி நேரம் சாப்டர் நம்ம பார்ப்போமா? வாய்ப்பே கிடையாது. 2 மணி நேரம் பார்த்தாவே இந்த சாப்டர் உங்களுக்கு தெளிவாயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கூடுதலான டைம் எடுத்து பொறுமையா படிக்கணும். அதான் முக்கியமானது. படிப்புல ரொம்ப ரொம்ப முக்கியமானது பொறுமையா தெளிவா படிக்கிறது மட்டும் தான் முக்கியமானது. நீங்க ஒரு கான்செப்டை தெளிவா பொறுமையா திரும்ப திரும்ப படிச்சு பாருங்க, அது ஒரு விஷயமே உங்களுக்கு தெரியாது. அவசர அவசரமா ஏதோ கனவனா படிச்சீங்க அப்படின்னா புரியாது, வேஸ்ட், டைம் வேஸ்ட். அடுத்த விஷயம் பாருங்க. 35 மாணவர்களை கொண்ட வகுப்பில் குணால் கீழே இருந்து 7வது இடத்தை பிடித்துள்ளார், சோனாலி மேலிருந்து 9வது இடத்தை பிடித்துள்ளார், ரவி 2 பேருக்கும் இடையில் சரியாக வைக்கப்பட்டுள்ளார். ரவியிடம் இருந்து குணாலின் நிலை என்ன? இது ஒரு நல்ல கொஸ்டின். இது ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். சூப்பரான கேள்வி இது. கொஸ்டினை மைண்ட்ல ஏற்றினா நம்ம அந்த கேள்வி ஆன்சர் பண்ண முடியும். கரெக்டாக 45 செகண்ட் எடுத்துங்க டைம். என்னம்மா? ஆன்லைன் நண்பர்கள் அதை ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். உங்களுடைய பதிலுக்காக காத்திருக்கிறேன்.
மேடி வேற லெவல். ஆசிக்ஸ், சர்தார். 9 எந்த கேள்வி ஆன்சர் பண்றீங்கன்னு தெரியலையே. தரணி 11. சரி பாருங்க மேடம், போட்டீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க, ஆன்சர் என்ன? ஆன்சர் என்ன? 14 ஆப்ஷன்லே இல்ல. அங்க என்ன ஆன்சரு? சரி பாருங்க, இதுல ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. குணால் கீழே இருந்து 7வது இடம். ஓகேவா? குணால் 7. அப்ப எத்தனை பேர் இருப்பாங்க? 6 பேர் இருப்பாங்க. சோனாலி மேல இருந்து 9. சோனாலி 9, 8 பேர் இருப்பாங்க. ரவி 2 பேருக்கு இடையில் சரியா இருக்காப்ல. 2 பேருக்கு இடையில சரியா இருக்காரு. இப்ப இந்த லைன்ல நம்ம எவ்வளவு பேர் பிக்ஸ் பண்ணிருக்கோம்? ஒரு 6, 7, 7, 9, 16 பேர் தான் பிக்ஸ் பண்ணிருக்கோம். அப்படிதானே? எத்தனை பேர் பிக்ஸ் பண்ணிருக்கோம்? ஆனா டோட்டல் எத்தனை பேரு? 35 பேர். அப்ப 35ல 16 பேர் தான் நம்ம பிக்ஸ் பண்ணிருக்கோம். ரிமைனிங் உள்ளது 19 பேரு. புரிஞ்சுச்சா? அந்த 19 பேரை 2 சரிசமா பிரிச்சு இடையில ரவி நிப்பாட்டணும். இடையில யாரு? ரவி ஒரு ஆள் போயிட்டாப்ல. அப்படின்னா 19ல மிச்சம் எத்தனை இருக்கு? 18. இந்த சைடு ஒரு 9 பேர், இந்த சைடு ஒரு 9 பேர். இப்ப என்ன கேள்வி கேக்குறாங்க? ரவியிடம் இருந்து குணாலின் நிலை இது. ரவி எங்க இருக்காப்ல? இங்க இருக்காப்ல. குணால் எங்க இருக்காப்ல? இங்க இருக்காப்ல. அப்ப ரவி 1, இடையில ஒரு 9 பேரு, குணால் ஒருத்தர். 9 1 10, 10 1 11 பேர். ஓகேவா? நல்லா தெரிஞ்சுங்க. டோட்டலா 35 பேர். அதுல குணால் கீழே இருந்து 7வது இடம் 7, 6 பேர் பின்னாடி இருப்பாங்க. சோனாலி மேல இருந்து 9வது இடம். சோனாலி 9 பேர். அவருக்கு முன்னாடி 8 பேர் இருப்பாங்க. அப்ப இப்ப இதுல லைன்ல நம்ம எத்தனை பேர் நிப்பாட்டிருக்கோம்? 6, 7, 8, 16 பேர் தான் நிப்பாட்டிருக்கோம். ஆனா மொத்தம் எத்தனை பேர்? 35 பேர். அந்த 16 பேர்ல 35 பேர் போயிட்டாங்க. 35ல 16 பேர் போயிட்டாங்கன்னா மிச்சம் எத்தனை? 19 பேர். அந்த 19 பேர்ல சோனாலிக்கும் குணாலுக்கும் இடையில தான் இருக்காங்க. இருந்தாலும் அதுல நடுவுல யார் இருக்கா? ரவி. அப்ப ரவி நடுவில் நிப்பாட்டோம்னா 19 பேர்ல ஒருத்தர் போயிட்டாப்ல 18. இந்த 18 சரிசமம் வச்சோம்னா 9 9. இப்ப என்ன கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா, சோனாலி இல்ல ரவியிடம் இருந்து குணாலின் நிலை எந்த நிலை? ரவி 1, இடையில ஒரு 9 பேர், குணால் ஒருத்தர் 11 பேர். சோனாலில இருந்து குணால் எத்தனாவது கேட்கலாம்? சோனாலில இருந்து ரவி எத்தனாவது கேட்கலாம்? ஸ்டார்டிங்ல இருந்து ரவி எத்தனாவது கேட்கலாம்? எண்ட்ல இருந்து ரவி எத்தனாவது? எந்த கேள்வி கேட்டாலும் இந்த டயக்ராம் வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். அதுக்கு தான் இந்த டயக்ராம் போடுறது. நீங்க சொல்லுங்க பார்ப்போம். ரவியின் நிலை கீழ இருந்து எத்தனாவது இடம் அப்படின்னு கேட்டா நீங்க வேற படம் போடக்கூடாது. இந்த படத்தை பார்த்து சொல்லணும். எத்தனாவது இடம்? ரவியின் இடம் கீழ இருந்து 6, 7, 16, 17. புரிஞ்சுச்சா? எவ்வளவு ஈஸியா இருக்கா? சோனாலி இடம் கண்டுபிடிச்சலாம். யார் வேணாலும் கண்டுபிடிச்சலாம். இதுதான் கான்செப்ட். இப்போ பிளட் ரிலேஷன் நம்மளாம் மனக்கணக்கா சொல்லலாம். அப்பாவோட அம்மா அப்படி இப்படி சொல்லலாம். அதுக்குன்னு ஒரு டயக்ராம் இருக்கு. ரெப்ரசன்டேஷன் பண்ணோம் அப்படின்னா எந்த கேள்வி கேட்டாலும் என்ன பண்ணலாம்? ஆன்சர் பண்ணலாம். இப்போ இந்த கொஸ்டின் கொடுத்துட்டு இதுல கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2 கேட்கலாம். ஐடியா வருதா? பாருங்க, 10 மாணவர்கள் கொண்ட வரிசையில் ரோஹித் இடப்புறமாக 2 இடங்கள் தள்ளினால் அவன் இடப்புறத்திலிருந்து 7வது வருகிறான் எனில் வலப்புறத்திலிருந்து அவனுடைய முந்தைய இடம் என்ன? ஈஸி ஆயிட்டா? 4ஆம் இடமா? 6ஆ? பாருங்க, 6 இருக்கு, 4 இருக்கு. ஆன்சர் என்னது? 6ஆ? சொல்லுமா, நீ சொல்லுமா. சார் ஆன்லைன்ல ஆன்சர் பண்ணிட்டாங்க, நம்ம ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதுதான். மொத்தம் 10 பேர். எத்தனை பேர்? 10 பேர். ரோஹித் மொத்தம் 10 பேர். இந்த 10 பேர்ல
ரோஹித் 2 இடங்கள் தள்ளினால், இடப்புறமாக 2 இடங்கள் தள்ளினால் அவன் இடப்புறத்திலிருந்து 7வதாக வருகிறான். எது இடப்புறம்? இது இடப்புறம், இது வலப்புறம். ஏதோ ஒரு பொசிஷன்ல இருக்கான் அவன். அதுல 2 இடம் தள்ளினா எத்தனை வரான்? 7வது இடத்துக்கு வர்றான். புரிஞ்சுச்சா? 2 இடம் தள்ளின பிறகு அப்ப தள்ளுறதுக்கு முன்னாடி எத்தனை இடம் வந்திருப்பான்? 5வது இடத்துல வந்திருப்பான். அவன் முன்னாடி எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? 4 பேர் இருந்திருப்பாங்க. டோட்டலா எத்தனை பேரு? 10 பேர். கேள்வி என்ன? வலப்புறத்துல இருந்து அவன் எத்தனாவது இடம்? இங்க ஒரு 3 பேரா? 7வது இடம்னா 3 பேர் இருந்திருப்பாங்களா? இல்ல மொத்தம் 10 பேரு. ஆன்சர் எத்தனை? 6ல ஆன்சர் வருது. இவருக்கு எப்படி 3 பேரா? இவர் 2, 4, 5, 6வது இடத்துல வந்துருப்பாப்ல வலப்புறத்துல இருந்து. முந்தைய இடம் எத்தனை இடம்? 6வது இடம். புரிஞ்சுச்சா? என்ன மேடம் டவுட் வச்சிருக்கா? இங்க பாருங்க, மொத்தம் 10 பேரு. ஓகேவா? ரோஹித் ஏதோ ஒரு பொசிஷன்ல இருக்காப்ல, அந்த பொசிஷன் 2 இடம் தள்ளுறாங்க. எப்படி தள்ளுறாங்க? இப்படி இடப்புறத்துல இருந்து தள்ளுறாங்க. தள்ளுன பிறகு அவர் 7வது இடம். எத்தனை இடம் தள்ளிருக்காங்க? 2 இடம். அப்பனா அவர் முன்னாடி எத்தனை இடத்துல இருந்திருப்பாரு? 5வது இடத்துல இருந்திருப்பாரு. மொத்தம் எத்தனை பேரு? 10 பேரு. அப்படின்னா இங்க எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? 4 பேர். இங்க எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? 3 பேரா? இதுல இருந்து பார்த்தா 3 பேரு, இந்த பொசிஷன்ல இருந்து பார்த்தா 5 பேர் இருந்திருப்பாங்க. அப்படிதானே? அப்ப இங்க இருந்து பாக்குறப்ப இவர் எத்தனை இடம்? இங்க இருந்து ஒரு 5, ஒரு 6. புரியுச்சா? எப்படி வேணாலும் பாத்துக்கலாம். கேள்வி என்ன புரியுதா உங்களுக்கு? படிச்சு பாருங்க. 31 பேர் இருக்காங்க. அதுல துவக்கத்துல இருந்து மனோஜ் மட்டும் சச்சினோட தரம் பார்த்தோம்னா 7வது மட்டும் 11வது இடத்துல இருக்காங்க. கீழே இருந்து பாக்குறவங்க எத்தனை இருக்காங்க? அந்த கொஸ்டின் எப்படி கொடுத்தாங்க பாத்தீங்களா? டிஃபரெண்டா. வகுப்பில் கீழ்கண்ட எந்த ரேங்க் கடைசியில் இருந்து அமையும்? கேள்வியை படிச்சுட்டோம்னா நம்ம போடலாம். இது படம் போட்டா சரியாகும். பாருங்க, மொத்தம் எத்தனை பேரு? 31 பேரு. தனித்தனி மனோஜ் எத்தனை இடம்? 7வது இடமா? எத்தனை இடம்? 7. பாருங்க, மனோஜ் 7. அப்புறம் முன்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க? பின்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க? 24 பேர் இருப்பாங்க. கரெக்டா? அப்ப கீழே இருந்து இப்ப மனோஜ் பாருங்க, 24 பேர் இருக்காங்க. இவரை சேர்த்து 1, 25. நம்ம இல்ல ஃபர்ஸ்ட் மனோஜ் முடிச்சுப்போம். மனோஜ் பார்த்தா ஆன்சர் முடிஞ்சிரு. பாத்தீங்களா இல்லையா? ஆனா செக் பண்ணணும். இப்ப சச்சின் பாருங்க, மொத்தம் எத்தனை பேரு? 31 பேரு. சச்சின் மேல இருந்து 11வது இடத்துல இருக்காப்ல. அவருக்கு முன்னாடி 10 பேர் இருப்பாங்க, பின்னாடி 20 பேர் இருப்பாங்க. முன்னாடி பின்னாடி இதை கண்டுபிடிச்சா கணக்கு முடிஞ்சிட்டு. எப்படி பின்னாடி 20 பேரு? இவர் 11வது இடம், மொத்தம் 31. பின்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க? 20. இப்ப இங்க இருந்து பாருங்க, இங்க இருந்து வந்துட்டே இருக்கும். 1, 2, 3, 4, 5, 20 தான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் 20 பேர். இவரை சேர்த்தா இவர் எத்தனை இருக்காங்க? சிம்பிளான கணக்கு. என்ன சொல்லணும் புரியுதா? ஐடியா வருதா? கொஸ்டின் எப்படிலாம் கேட்கலாம் நமக்கு தோணுதா இல்லையா? கேள்வி பாருங்க, ரொம்ப சிம்பிளான கேள்வி. பார்த்தே சொல்லணும், ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. நல்லா பாருங்க, கொஸ்டினை பாருங்க. 31 மாணவர்கள் மட்டும் உள்ள வகுப்பில் நீங்கள் 13வது தளத்தில் உள்ளனர். கடைசியிலிருந்து நீங்க எத்தனாவது இடம்? எதுவுமே எழுதாம நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் 2 கூட்டி பார்க்குறேன். கூட்டின ஆப்ஷனுக்கு எங்கேயே போகுது. அப்ப நான் என்ன பண்ணணும்? 2 கழிச்சு பார்க்கணும். நான் 2 கழிக்கிறேன்னா என்ன பண்ணணும்? 1 கூட்டணும். 2 கூட்டினா 1 கழிக்கணும். 2 கழிச்சனா 1 கூட்டணும். 2 கழிச்சு பாருங்க. 31ல 13 போயிட்டுனா 18, 18 கூட்டினா 19 ஆன்சர். தரவரிசை நமக்கு பழகி போயிருக்கணும். என்ன போயிருக்கணும்?
பழைய பேர் இருக்கணும். கான்செப்டை பொறுத்தளவுக்கு 31 மைனஸ் 13 ஆன்சர் எத்தனை 18. நாங்கள் கழிச்சுனா ஒன்று கூட்டணும். ஆன்சர் எத்தனை 19. ஸோ மொத்தம் 31 பேர் இருக்காங்க. அதில் நம்ம 13வது இடத்துல இருக்கோம். உடனே எனக்கு முன்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க 28 பேர். அப்போ ரிவர்ஸ் வந்து பார்க்குறப்ப 28 + 1 29. 5 பேர் வரிசையை வச்சு நான் ஒரு இடத்துல 3வது இடத்துல நிற்கிறேன் அப்படின்னா எனக்கு முன்னாடி பேர் எத்தனை பேர் இருப்பாங்க பின்னாடி பேர் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிக்க தெரிஞ்சுட்டு அப்படின்னா இதே தான் எல்லாத்துக்குமே. சங்கர் என்பவர் ரேங்க் மேலிருந்து 9வது கீழே இருந்து 38 இடத்துல உள்ள இந்த வகுப்பில் உள்ள மாணவர் எண்ணிக்கை இதெல்லாம் ஒரு கொஸ்டினே கிடையாதுன்னு வச்சுங்களா. ஸோ ஓரளவுக்கு ரேங்கிங்கை பற்றி ஒரு ஐடியா கிடைச்சிச்சா. இன்னும் இப்போ ரொம்ப டஃப்லாம் ஒன்றும் பெரிய கொஸ்டின்லாம் கிடையாது. ஏதாச்சும் டஃப்பான கொஸ்டின் இருந்துச்சுன்னா பார்ட் 2ல நம்ம என்ன பண்ணுவோம் ரேங்கிங் பார்ப்போம். ஸோ எல்லாத்துக்குமே பார்ட் 2 பார்க்கணும், ரிவிஷன் பார்க்கணும். ஓகேவா. இந்த சாப்டர் என்ன பண்ணுவோம் அது டெஸ்ட் நடக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் டெஸ்ட் எழுதணும். ரேங்கிங்கில் டவுட் இருக்கா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சா. ப்ராக்டிக்கலாக பார்க்கணும். என்ன பண்ணணும் ரொம்ப ஈஸியானது. 2 கொஸ்டின் இல்லை 3 கொஸ்டின் கேட்கறது அதிக வாய்ப்பு இருக்கு. ஒரு கொஸ்டின் கூட என்ன பண்ணக்கூடாது. நம்ம டார்கெட்டை சைக்காலஜியில் தப்பே பண்ணக்கூடாது. 40க்கு 40 அடிச்சா போதும். ஆன்சருக்கு செக் பண்றப்ப 40 கரெக்டா இருக்கு அப்படின்னா நீங்க எஸ்ஐ. அவ்வளவுதான் விஷயம். மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிங்க. தொடர்ச்சியா படிங்க. அடுத்த வகுப்புல நம்ம என்ன பண்ணுவோம் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் வெற்றி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சந்தேகம் ஏதாச்சும் இருக்கா? ஃபேனை போட்டு விடுங்க. ஃபோக்கஸ் ஆஃப் பண்ணி விடுங்க.